மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேக்கான ட்ரை சீரிஸ். இந்த ட்ரை சீரிஸ் ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மீட் பண்றாங்க. ஆர்சிபி எப்படி வெளியே போனாங்கன்னு கேட்குறீங்களா? இங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ஆர்சிபி 2 மேட்ச் விளாண்டு 2 மேட்சும் தோத்து -105. நம்ம வந்து ரன் ரேட் வந்து வேற மாதிரி தான் கணக்கிட்டு இருக்கோம். 105 ரன் ரேட்ல இருக்காங்க, அதாவது 10.5ன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்காங்க. ஸோ மோசமா ஆடி இருக்காங்க ஆர்சிபி இந்த ஒரு டோர்னமெண்ட்லயுமே. ஸோ அதன் விளைவாக மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட ஜெயிச்சிட்டாங்க, ஆர்சிபி கூட ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 2-2 அவங்க இருக்காங்க. சிஎஸ்கே மும்பை கூட தோத்து ஆர்சிபி கூட வெற்றிகரமாக ஜெயிச்சு 2-1ன்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறதால இந்த டோர்னமெண்ட்ல அவங்க 2 பேர் தான் ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ ஆல் டைம்ல நீங்க பார்க்க முடியும், டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, டெண்டல் சிமன்ஸ், பூம்ரா, மலிங்கா, மெக்லங்கன், ஹர்பஜன் இங்கெல்லாம் இருக்காங்க. மைக்கேல் சிமோலு, ஜெய்சேன் முர்சன், தோனி, ரெய்னா, ஜடேஜா, அஸ்வின், தீபக் சகர் அண்ட் ஆல்பி மோர்கல், பிராவோ எல்லாம் இருக்காங்க. இந்த டீம் தான் இப்போ விளாட போறாங்க. யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது எனக்கே சுவாரஸ்யமா இருக்கு. நான் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக தான் விளையாடுறேன். ஏன்னா போன மேட்ச் நடக்கும்போது நான் மும்பைக்காக விளையாண்டு மும்பைக்காக ஜெயிச்சுட்டேன். ஸோ வந்து இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா ஃபைனலா, இல்ல மும்பை இந்தியன்ஸ் இந்த ஃபைனலை ஜெயிப்பாங்களா, இதுதான் முடிவு பண்ண போகுது. இந்த டோர்னமெண்ட்ல எப்படி வந்துட்டு மும்பை பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லயுமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதிரடியா விளையாடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவும் அதே மாதிரி தான் வெளியே போற மாதிரி போயிட்டு ஆர்சிபி கூட தோக்குற மாதிரி போனாங்க, கடைசியில ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் தோக்குற மாதிரி போயிட்டு லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்கிட்ட வேலைக்காக ஜெயிச்சிட்டாங்க. இங்க டைல்ஸ் கேட்டிருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா இப்போ பேட்டிங் பண்ணாரு. ரோஹித் சர்மா பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாரு. மும்பை பட்டாளம் வருது, நிறைய ஸ்டக் ஆகுது. யூஸ்வல் அப்படி ஆகாது. டெண்டுல்கர் அண்ட் ரோஹித் சர்மா களம் இறங்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட வர்றது தீபக் சகர், பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். சிஎஸ்கேக்காக ரொம்ப நாளா இருந்திருக்காரு. இந்த பவர் பிளே எப்படி யூஸ் பண்ணுவாரு? தீபக் சகர் ஒரு புல் ஷாட் அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் தலைக்கு மேல போயிருக்கு, பட் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. நிறைய கிளிச்சஸ் ஆகுது, பட் இருந்தாலும் அந்த கேட்சை வெற்றிகரமா பிடிச்சிட்டாங்க. சூப்பருங்க. முதல் பாலே தீபக் சகர் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சிஎஸ்கேக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு அதை பண்ணியிருக்காரு. முக்கியமா கார்ட் ஆஃப் விக்கெட்டுடைய விக்கெட்டை தூக்கி இருக்காரு. இந்த ஒரு டோர்னமெண்ட்ல அவர் சரியா சோபிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த டோர்னமெண்ட்ல நல்லா விளையாண்ட லெண்டில் சிமன்ஸ் வந்து லெண்டில் சிமன்ஸ் இன்னொரு புல் ஷாட் மேல போயிருக்கு, பட் இன்னொரு கேட்சா இல்லைங்க, கேப்ல போயிருக்குங்க. கேப்ல தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் வந்த உடனே ரோஹித் சர்மா ஒரு புல் ஷாட்ல போர் அடிச்சிருக்கு. ஆக்சுவலி இத்தனை கிளிச் ஆனது கிடையாது. சரி பண்ணிட்டு வரேன். இப்ப நம்ம ஃபீல் ஃப்ரீயா கண்டினியூ பண்ணுவோம். இப்போ உள்ள வந்தாச்சு. இனி வந்து ஃப்ளோ ஃப்ரீயா போக போகுது மேட்ச். ஸ்டாரி ஃபார் த ஸ்டக்ஸ் மேல போயிருக்கு. சொன்ன மாதிரி கேட்ச் பிடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மாவுடைய புல் ஷாட் இப்போ பலிக்கலைங்க. மோகித் சர்மா ஆக்சுவலி நான் ஒரு மேட்ச் முன்னாடி போட்டிருந்தேன், பட் அது ரெக்கார்ட் ஆகல. ஓகேங்களா? அந்த ரெக்கார்ட் ஆகாத மேட்ச்ல மோகித் சர்மா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்க இன்னொரு விக்கெட்டா 4 போயிருக்குங்க. அம்பத்தி ராயுடு வந்த உடனே அடிச்சிருக்காரு. அம்பத்தி ராயுடும் தினேஷ் கார்த்திக் மும்பை இந்தியன்ஸ் இருந்தது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஞாபகம் இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க 2 பேரும் ஆடி ஒரு மேட்ச் ஜெயிக்க வைப்பாங்க. சின்ன பார்ட்னர்ஷிப் தான், பட் 2 பேரும் கிரீஸ்ல இருந்து ஜெயிக்க வச்சிருப்பாங்க. ஓ, தீபக் சகர் இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாரு. நான் மோகித் சர்மான்னு விளையாடிட்டு இருக்கேன், பட் தீபக் சகர் தான். அடுத்து மோகித் சர்மா தான் வர போறாரு. பர்பிள் கேப் ஹோல்டர் மோகித் சர்மா ஜிடிக்காகவும் சூப்பரா நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்கேக்காகவும் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருங்க. பட் இந்தியன் டீம்ல டெஸ்ட்ல கூட வாய்ப்புகள் கிடைக்கல அவருக்கு. நல்ல ஒரு அருமையான போயிருக்கு. நல்ல ஸ்கோர். அம்பத்தி ராயுடு அந்த இந்த பால் எங்க அனுப்புவாரு.
ஸ்ட்ரோக் வச்சிருக்காரு. நல்ல ஒரு டைவிங், நல்ல ஒரு ஃபீல்டிங். ஜடேஜா அப்படியே தாவி பிடிக்கிறாரு. ஆக்சுவலி அது ரைனா. ஜடேஜா பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் தாங்க. இந்த தடவை விடுறதா இல்ல சிஎஸ்கே. நான் முன்னால சொன்ன மாதிரி ஷார்ட் பிச் டெலிவரிஸ்க்கு அவுட் ஆகிட்டே இருக்காங்க இந்த ஒரு கேம் பிளேல மும்பை இந்தியன்ஸ். ஷார்ட் பிச் டெலிவரி தான் நமக்கு இருக்கிற ஒரே இது. லெண்டல் சிமன்ஸ் உள்ள வந்திருக்காரு. அதே மாதிரி தூக்கி அடிச்சிருக்காரு. கத்துக்கிறது இல்லைங்க. கத்துக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. கண்ணு முன்னாடி ஒருத்தர் அவுட் ஆகி போயிருக்காரு. நாமளும் அந்த மாதிரி அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கவே கிடையாது. 11 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்திருக்காங்க மோகித் சர்மா. அந்த ஹேட்ரிக் வெறித்தனமான பவுலிங்கை வெளிப்படுத்திருக்காருங்க மோகித் சர்மா. இப்போ ரிவர்ஸிங் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. இப்போ ரிவர்ஸிங்கை போடுவோம். பொல்லாருடைய விக்கெட்டை கைப்பற்ற முடியுமான்னு கேட்டா கைப்பற்ற முடியும்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும். பட் பால் கீழே போயிருக்கு. ஜடேஜா அருமையான ஃபீல்டிங் தடுத்திருக்காரு. 2 ஓவர் முடியல. 11க்கு 4. தீபக் சகர் மறுபடியும் உள்ள வராரு. இன்னும் 2 விக்கெட்ஸை பேக்கெட்ல போட்டு போலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. பட் பொல்லாடும் ஹர்திக் பாண்டியாவும் என்ன பண்ணுவாங்க, அதுதான் இங்க நமக்கு ப்ரூவா இருக்க போகுது. நல்ல ஒரு ஷார்ட் கேப்ல போயிருக்கு. டிரைவ் சூப்பரா பிளே பண்ணி ஹர்திக் பாண்டியா சிங்கிள் ஓடி இருக்காங்க. நல்லா தான் ஆடுறாரு. ஒரு காலத்துல ப்ரூவ் பண்ண மும்பை இந்தியன்ஸை தலையில வச்சுட்டு கொண்டாடுதுன்னா அதுக்கு ரீசன் அவருடைய திறமை தான். இங்க திறமையை நிரூபிச்சிருக்காரு பொல்லாட். வெறித்தனமா ஒரு ஃபுல் ஷாட்ல சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அவரோட பேட்ல பால் பட்டாலே போதுங்க, பால் கண்டிப்பா 106 மீட்டர் சிக்ஸ் அனுப்பியிருக்காரு. இன்னொரு பாலையும் அடிக்க ஒரு முயற்சி, பட் ஃபீல்டர் தடுத்தாரு. ஹர்பஜன் சிங் நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஒரு பால் கேப்ல போய் ஸ்லிப்ல தட்டி விட்டுருக்காருங்க. அழகா ஸ்லிப்ல தட்டி விட்டுட்டாரு. நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே. மோகித் சர்மா, தீபக் சகரை இப்படிதான் நீங்க ஆடி ஆகணும். பொல்லாட் இந்த மாதிரி ஷாட் அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்லிப்ல கட் பண்ணி விட்டுருக்காரு பால. ஸ்லிப் வச்சிருந்தா பிடிச்சிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஸ்லிப் வச்சிருந்தா அங்க அடிச்சிருக்க மாட்டாரு. 6 பாலுக்கு 10 ரன் இருக்காரு. 3வது ஓவரின் கடைசி பால் 22க்கு 4. இன்னொரு பால் பின்னாடி போயிருக்கு. ஸ்பீடா ரன் ஓடிட்டாங்க ஹர்திக் பாண்டியான் பொல்லாட். மும்பை இந்தியன்ஸின் அதிரடி மிடில் ஆர்டர் கலக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் மோகித் சர்மா தான் உள்ள வந்திருக்காரு. போன ஓவர் 2 விக்கெட் எடுத்தாரு. இந்த ஓவர் பொல்லாடுடைய விக்கெட் எடுக்க முடியுமா? போன ஓவர் பொல்லாடு 6 அடிச்சு அனுப்புனாரு மோகித் சர்மாவை. இந்த மேட்ச்ல என்ன பண்ணுவாரு? பின்னாடி சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஜடேஜா. என்னை தாண்டி பால் போகுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் பொல்லாடு பார்த்துருப்பாரு. ஸோ இந்த பால் எங்க அனுப்புவாரு நம்ம? ஸ்ட்ரைட்ல அப்படி இருக்காருங்க. ஸ்ட்ரைட்ல பேட்டை ஸ்விங் பண்ணி சிக்ஸர் விளாசி இருக்காரு. 109 மீட்டர் சிக்ஸ். அந்த ஸ்கிரீனை தாண்டி போச்சுங்க. அந்த ஸ்கிரீன் எதுக்கு நல்ல ஒரு கேட்ச் சுத்த பார்த்தாரு தோனி. ஒரு அற்புதமான டைவிங் கேட்ச். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க. இந்த ஒரு 40 வயசுலயும் அவர் இந்த மாதிரி டைவ் அடிப்பாருன்னு சொல்லிட்டு நான் எதிரே பார்க்கல. நல்ல ஒரு கேட்சுங்க. அங்க பாருங்க, இதுதாங்க தலை. எவ்வளவு வயசானாலும் லயன் தான். நிரூபிச்சுட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸின் அச்சுறுத்தலான பொல்லாடு வெளியேறிட்டாரு. இங்க ஹர்திக் பாண்டியான், குருணால் பாண்டியா வந்திருக்காங்க. இங்க கவாட்ட கடியில விட்டுருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபீல்டர் தீபக் சகர். பவுலிங் போட்ட டயர்ல அந்த பாலை தவற விட்டுருக்காரு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. எல்பிடி பில்லுக்கான ஷவுட், பட் லெக்ல தான் பிச் ஆயிருக்கு. அந்த ஸ்கிரீன் எதுக்காக வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பவுலிங் போடுறாங்க இல்லையா, அந்த ஒயிட் கலர் பால் வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும், பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. பட் நிரூபகர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பிளாக் கலர் ஏன்னா இது ஒயிட் கலர் பால், அதனால பிளாக் கலர் வச்சிருக்காங்க. டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் ரெட் கலர் பால் நம்ம கணக்கு தெரியும். அதே பிங்க் பாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதுவும் ஒயிட் கலர் தான் வைக்கிறாங்க மோஸ்ட்லி.
இந்த மேட்ச் சிஎஸ்கே கையிலன்னு ஷூரா தெரியுது. அஸ்வின் உள்ள வந்திருக்காரு பவுலிங் போட. 34க்கு 5 5வது ஓவர் போட அஸ்வின் வந்திருக்காரு. வைட் டெலிவரிங்க. வாவ், வைட் டெலிவரி. ஒரு பால் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, தட்டி விட்டுருக்காங்க, ஓடி இருக்காங்க. ஃபுல் டாஸை பயன்படுத்தல குணால் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவும் குணால் பாண்டியா இரு சகோதரர்கள் காப்பாற்றுவாங்களா இது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா மேல தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கீழே இருக்காங்க, பட் பிடிக்க முடியாதுங்க. அது கிரவுடுக்கு போயிருக்கு. 95 மீட்டர் சிக்ஸ் விளையாடிருக்காரு ஹர்திக் பாண்டியா. அஸ்வின் என்ன பண்ணுவாரு? அடுத்த பால கேப்ல தட்டி விட்டுருக்காரு. அழகா சிங்கிள் ஓடிட்டாங்க. 2 ஓடுவாங்களா? இல்ல முடியாது. ஆனா பட் ஓடிட்டாங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பட் செம்மையா கோஆப்ரேட்டா, எப்படி சொல்றது, அண்ணன் தம்பினா அந்த பந்தம் இருக்குதுங்க. சொல்லாமலே 2 ரன் ஓடி இருக்காங்க. ஓ, நல்ல ஒரு ஷாட். சிங்கிள் ஓடி இருக்காங்க. நல்ல 2 பால் சிக்ஸுக்கு அப்புறம் 2 பால் சூப்பரா போட்டிருக்காரு அஸ்வின். ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஃப் ஸ்பின்னர் போடுறாரு. இந்த சுச்சுவேஷன் என்ன ஆகும் நமக்கு தெரியல. தூக்கி அடிச்சிருக்காரு, சொல்லி வாய மூடல. உண்மையிலேயே பேட்டுக்கே வந்து பாலை திருப்பி அனுப்பியிருக்காரு. குணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா 2 பேரும் 11 ரன்ஸ்ல இருக்காங்க. அடுத்த ஓவர் போட வராரு ஜடேஜா. அஸ்வின் ஜடேஜா ஒரே டீம்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாத்தீங்கல்ல. இப்போ ஆக்ஷன்ல இப்படிதான் எடுக்கணும். இந்த வீடியோ பார்க்கும்போது ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அஸ்வின் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரெக்கார்ட். அஸ்வின் வந்துட்டு இப்போ ஆக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காருல வீடியோ, மார்க் ஆக்ஷன் பண்ணி ஆ ஸோ பேச பேச இங்க தூக்கி அடிச்சிருக்காரு. ஜடேஜா விக்கெட்டை வீழ்த்திருக்காரு. ஹர்திக் பாண்டியாவுடைய விக்கெட்டை தூக்கி அடிக்கிறதுக்கான ஒரு ட்ரை, பட் முடியல. 5 ஓவர் முடியல. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு ஆடி இருக்காரு. பட் இது சரியான முடிவா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அதுதான் அஸ்வின் வந்து மார்க் ஆக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. அந்த எபிசோட்ல 5th எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பார்த்தீங்கன்னா 10 days ஆகும். இன்டர்நெட்லாம் இல்லை. ஸோ அதனால நான் 10 days. ஓ, நல்ல ஒரு டிரைவ், பட் ஃபீல்டர் கையில லைனா பிடிச்சிட்டாரு. 51க்கு 6. ஜட்டு இந்த ஓவரை மெய்டன் பண்ண போறாருன்னு நான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே மெய்டன் தான் போல. சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கிலசி ஒரு அழகான டைவ் அடிச்சு லெக் சைட்ல இருந்து பிடிச்சாரு. அதை நம்ம பார்த்தோம். ஓவர் மெய்டன் தாங்க. மெய்டன் தாங்க. மெய்டன் விக்கெட்டுங்க. இந்த ஓவர் கலக்கி போட்டிருக்காரு ஜடேஜா. எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் தாங்க. ஹர்பஜன் உள்ள இருக்காரு. சிங்கிள் வச்சு கொடுப்பாரா குணால் பாண்டியாக? கண்டிப்பா கிரீஸ்ல இருந்து அவுட் ஆகிதான் வெளியே போவாரு. பட் நல்ல ஒரு ஃபீல்டிங் பை ரைனா. செம்மையா போட்டுட்டு இருக்காரு. அஸ்வின் ஜடேஜா கிட்ட மாட்டிட்டு உட்கார வேண்டியதுதான். ஷூரா உங்களுக்கு அஸ்வின் ஜடேஜா ஒரு டீம்ல இருந்தா அந்த 8 ஓவர் போட்டு கொடுத்துருவாங்க. கட்டுப்படுத்தியும் கொடுத்துருவாங்க. அஸ்வின் சில பேர் ஓவர் ரேட்டுங்கிறாங்க. கண்டிப்பா இருக்குல்ல, உண்மைதான். அப்படி இல்லை. அஸ்வின் வந்துட்டு ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர், நம்பர் 1 ஆல்ரவுண்டர் இன் டெஸ்ட். அஸ்வினுடைய பால 6 தூக்கி விளாசி இருக்காரு குணால் பாண்டியா இல்ல ஹர்பஜன் சிங். ஸ்பின்னர் தெரியும். 100 மீட்டர் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. நிறைய மேட்சஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாவும் ஹர்பஜன் சிங் இருந்திருக்காரு. ஸோ தான் யாருன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. அஸ்வினால ஒரு விக்கெட்டை வீழ்த்த முடியுமா இந்த ஒரு ஓவர்ல? டாட் பால் ஒரு 6 போச்சு. பட் இருந்தாலும் இந்த ஓவர் முழுக்கவே ரொம்ப கட்டுப்படுத்தி டைட்டா போட்டுருக்காரு. டாட் பால் இல்ல, சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் தான் அஸ்வின் ஹர்பஜனுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ஜடேஜா தான் போடுறாரு. ஒரு மிஸ்டேக் இங்க பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் பண்ணிட்டேன். ராவா போட வச்சிருக்கோம் நீங்க. அப்பதான் ஒரு 2 ஓவர் போட முடிஞ்சிருக்கும். பட் ஓகே. டாட் பாலா இல்ல, ஒரு சிங்கிளுங்க. நல்ல ஒரு தூசரா பார்த்துருக்கோம். ஹர்பஜன் சிங்கே தூசரா போட்டாரு. நான் வேணும்னு தான் போட்டேன். குணால் பாண்டியா அந்த ஸ்ட்ரைக் 9 பால் 11 அடிச்சிருக்காரு. அவர் தான் இப்போ காப்பாற்றணும். குணால் பாண்டியாவும் ஒரு மேட்ச் மும்பைக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்துருக்காரு. அது ஞாபகம் இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. 40+ ரன் அடிப்பான்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னொரு டாட் பால். ஜடேஜா அப்படியே என்ன சொல்ல, முறுக்கு பிழியிற மாதிரி பாலை பிடிஞ்சு போட்டுக்கிட்டே இருக்காருங்க. ரன் எடுக்க விடுற மாதிரி தெரியல மும்பை இந்தியன்ஸ். நல்லா ஒரு வைடு அவரே கொடுத்துட்டாரு ரன். நீங்க எதுக்குலாம் ரன் எடுக்க கஷ்டப்படுறீங்க, நானே உங்களுக்கு ரன் எடுத்து தரேன் அப்படின்னு. காலுக்கு போடப்பட்ட பந்து கேப்ல போயிருக்கு. ஓடி இருக்காங்க. டூ ஓட முடியுமா? டூ ஓட முடியாது. பால் ஸ்பீடா த்ரோ பண்ணிட்டாரு டிஜே பிராவோ. ஒரு வைடா? வைடு தாங்க. நல்ல ஒரு டெலிவரி போட்டுருக்கணும் மேட்ச். ஒரு பால் காலுக்கு போட்டிருக்காரு. அதையும் டாட் பாலா இல்ல சிங்கிள் போய் ரொம்ப பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டாங்க. அடுத்து சிங்கன் குணால் பாண்டியா. குணால் பாண்டியா அந்த ஸ்ட்ரைக் கடைசி பால் ரவீந்திர ஜடேஜா. இது ஒரு 10 ஓவர் மேட்ச் ஞாபகப்படுத்திட்டேன். அடுத்த ஓவர் போட வராரு ஜடேஜா, சாரி டிஜே பிராவோ. கொஞ்சம் அதிக விட்டு கொடுப்போமா அவங்களுக்கு? விட்டு கொடுத்தா நம்ம நிறைய ரன்ஸ் அடிக்கலாம். ஸோ பட் அடிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. 6 விக்கெட் இழந்திருக்காங்க. 64க்கு 6. லாஸ்ட் 2 ஓவர் முடிஞ்சா ஒரு 75 கொண்டு வரலாம் மும்பை இந்தியன்ஸ். பட் அதுக்கு விடுவாரா பிராவோ? அர்பஜன் சிங்குடி காலிலே பால வைக்கிறாரு. சிங்கிள் ஓடி இருக்காங்க. இப்போ இந்த ஒரு பேர் கிட்ட இருந்து நம்ம பெருசா எதுவும் ரன்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பவுலிங் போட்டுட்டு இருக்கிறது பிராவோ. ஸோ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆல்பி மட்டும் தான் போட வேண்டியதாக வரும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு டெலிவரி, நல்ல ஒரு பேட்டிங் பை குணால் பாண்டியா. பட் கடைசி ஓவரில் ஸ்டோக் ஏற்படும், அப்படிதான் கேள்வி. குணால் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கோ எல்எஸ்டிக்கோ மறுபடியும் போகிற வாய்ப்பு இருக்கு ஆக்ஷனில். ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கும்போது. நவம்பர் 22 இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நடக்கும். டாட் பால் டாட் பால் டாட் பால். நமக்கே மேட்ச் போர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளோ சுவாரஸ்யம், பட் இந்த மேட்ச் சுவாரஸ்யமா இல்லை, என்னை மன்னிச்சுக்கோங்க. பால் தூக்கி அடிச்சிருக்காரு. சிங்கிள் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் ஹவர்ஸ் இது உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குறேன். வாட்சன் பவுலிங் போடுவார். ஷேன் வாட்சன் சூப்பர் ஆல்ரவுண்டர் ஃபார் ஆஸ்திரேலியா. பட் இங்கேயும் ஒரு டாட்டுங்க. டாட் பால் மேலே டாட் பால் மேலே டாட் பால். கண்டிப்பாக ரசனைக்குரியதாக இருக்காதுன்னு எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ பால் போட்டாலும் அடிக்க மாட்டாங்க. ஓஹோ டாட் பால் டாட் பால் டாட் பால். அதிகமாயிட்டு இருக்கு டாட் பால். எக்கச்சக்க டாட் பால் வச்சிருக்காங்க. 30 பால் இந்த மாதிரி டாட் வச்சிருப்பாங்க கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ். இன்னொரு டாட் பாலுங்க. நம்மளே ஒரு ரன் கொடுப்போம். போர் அடிக்கு. இப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியல. சிஎஸ்கே அசால்ட்டா அடிச்சிருவாங்க. நோ பால் 3 கொடுங்க முடியாது. அதுலயாச்சும் ரன் அடிக்கட்டும். இப்போ 2 ரன்ஸ் 75 வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பால் 6 அடிப்பாரா? ஹர்பஜன் ஆன் தி ஸ்ட்ரைக். சரிங்க ஹர்பஜன், அப்பதான் நாங்க ரன் அடி சிஎஸ்கே ரன் அடிக்க முடியும். 6 அடிச்சிருக்காரு, தூக்கி விளாசிருக்காரு. பட் 6 போலங்க. சர்க்கிள்குள்ளேயே பிச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பை மும்பை இந்தியன்ஸ். ஆனா நல்ல பவுலிங் பை ஓ இன்னொரு டாட் பாலுங்க. கடைசி பால் இந்த மேட்ச்ல, கடைசி பால். இந்த இன்னிங்ஸ் முடிய போகுது. 71 அடிச்சிருக்காங்க. ஸ்கோர் எவ்வளோ ஆக போகுது? நல்ல ஷாட். டாட் பால் டாட் பாலுங்க. இதுதாங்க இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸோட நிலைமை. 72 ரன்ஸ் டு வின். பவுலிங்ல பார்த்தீங்கன்னா கலக்குனது மோகித் சர்மா தான். முதல் 3 விக்கெட்டை வெறும் 12 ரன் கொடுத்து 2 ஓவருக்கு தூக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 ஓவர் போட்டு தீபக் சகர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு.
ஸோ இதுதான் நிலைமை. அண்ட் ஜட்டு ஒரு விக்கெட். ஸோ மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். 72 ரன்ஸ் டு வின். பொல்லாட் மட்டும்தான் நல்லா ஆடினாரு 10 பாலுக்கு 17. பட் பின்னாடி வந்த குணால் பாண்டியா நல்லா ஆடி இருக்காங்க. ரன் அடிச்சிருக்காங்க. பட் நல்லா ஆடி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க. 7.20 தான் ரன் ரேட். நம்ம இந்த மேட்ச் என்ன பண்ண போறோம்னா 10 விக்கெட்ல ஜெயிக்கலான்னு தான் ஏம் பண்ண போறோம். 10 விக்கெட்ல நம்மளால ஜெயிக்க முடியுமா, இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணி டோர்னமெண்ட்ல ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓ மை காட், சரியான ஏக்கர் இறக்கி இருக்காரு. நானும் 6 அனுப்ப முடியும்னு நினைச்சேன். ஹர்திக் பாண்டியா பூம்ரா கூட அண்டு நம்ம மலிகா கூட ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பாரு போல. நான் எதிர்பார்க்கலங்க. 10 விக்கெட்ல ஜெயிக்கலாம்னு நினைச்சேன். பட் முடியல. இங்க பால் மேல போயிருக்கு. கேட்ச்க்கு யாரும் இல்ல. கேப்ல தான் விழுந்திருக்கு. சிங்கிள் கன்ஃபார்ம் ஓடியாச்சு. நான் தான் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதையே மறந்துட்டேன் பவுலிங் பண்ணி பண்ணி. இன்னொரு பால் போகுது. கேட்ச் போயிருக்கு. பட் இல்லைங்க, கரெக்டா அடிச்சிருக்காங்க டெல்லியே. ஸோ இந்த மேட்ச் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. 4 ரன் சூப்பரா அடிச்சிருக்காரு முரளி விஜய். ஒரு ஃபுல் ஷாட்டுக்கான முயற்சி நகர்ந்து வந்து பட் நல்ல ஒரு டெலிவரி போய் ஹர்திக் பாண்டியா தூக்கி அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போயிருக்கு. 4 ரன்ஸுங்க. முரளி விஜய் நான் இடையில பேசியிருப்பேன். டெஸ்ட்ல கலக்கலான ஒரு பேட்டரா இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில காரணங்களுக்காக டெஸ்ட் வாய்ப்புகளை இழந்தாரு. பட் அதுக்கு எப்படி எந்த அளவுக்கு டெஸ்ட்ல வந்து பிஸியஸ்ட் பிளேயரா இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட் வந்து ஆஸ்திரேலியால விளையாண்டுருப்பாரு. விளையாண்டு முடிச்சுட்டு டிஎன்பிஎல்ல வந்து விளையாடிட்டு இருப்பாரு. டிஎன்பிஎல்ல அந்த டெஸ்ட் பத்தியும் பேசுவாரு. ஸோ அந்த அளவுக்கு பிஸியா இருந்தார் டெஸ்ட்ல. பட் இப்போ அவருக்கு இல்லை, வயசாயிடுச்சு. அது ஒரு ரீசன். அவர் நல்லா சக்சஸ்ஃபுல் பிளேயராகவும் இருக்க முடியல. பட் இந்த மேட்ச்ல கலக்குவாரான்னு பார்த்தா இல்லைங்க. அவரை பத்தி புகழ்ந்து பேச பேச 8 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு வெளியே போயிருக்காரு 4 பாலுக்கு. அடுத்து பேட்டிங் பண்ண வராரு ரெய்னா பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா தெரியாதவங்க செட் பண்ணிட்டேன். அதை நான் மறந்து வேற போயிடுறேன். ஓகே, வாட்சன் அண்ட் ஸ்ட்ரைக். டெண்டுல்கர் பவுலிங் பண்றாரு. பேட்டுடைய எட்ஜில் பட்டு 4 போயிருக்குங்க. இல்லைங்க, பேட் எட்ஜும் இல்லை, வைடு ஆக்சுவலி அம்பையர் கால் பண்ணியிருக்காங்க. நாம 2 அடிக்க தேவையே இல்லை, மும்பையே ரன் தராங்க. டெண்டுல்கர் பவுலிங்ல இந்தியாவை நிறைய மேட்ச்ல ஜெயிக்க வச்சிருக்காரு. 3 ரன் 6 பாலுக்கு தேவை. பட் இங்க வந்து இல்லைங்க, ஷேன் வாட்சன் 6 அடிச்சு அனுப்பியிருக்காரு. ஷேன் வாட்சன் சூப்பரா போட்டிருக்காரு. அதான் 6 பாலுக்கு 3 ரன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா தேவைப்படும். அந்த மேட்ச்ல ஜெயிச்சு கொடுத்துப்பாரு பவுலிங் போட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர். அப்புறம் ஒரு ஆஸ்திரேலியன் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுப்பாரு. அந்த 3 விக்கெட்டால தான் அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாங்க. பட் இங்க சொல்ல விக்கெட் எடுக்கிறத பத்தி பேசவே விக்கெட் எடுத்து அனுப்பியிருக்காரு. வாட்சனோட விக்கெட் தூக்கி அடிச்சு அவுட் ஆகி போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா உள்ள வராரு எம்எஸ் தோனி, நம்பர் 5 பேட்ஸ்மேன். எப்பவுமே லாஸ்ட்ல தான் இறங்குவாரு. பட் இந்த ஒரு பேட்டிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அது மேலதான் வந்தாகணும். ஏன்னா பின்னாடி பிராவோ அண்டு நம்ம ஜட்டு எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் பின்னாடி வருவாங்க. ஸோ நீங்க எங்க சந்தோஷப்பட முடியாது. ஜட்டு அவுட் ஆயிட்டாரு தோனி வரலான்னு சொல்லிட்டு. தோனி வந்த உடனே 6 அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட்ல அப்படியே ஃபிளிக் பண்ணி தூக்கி விட்டு இருக்காருங்க. 85 மீட்டர் சிக்ஸர். டெண்டுல்கருடைய 2 கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் எதிர்கொள்றாங்க. 48 பாலுக்கு 40 ரன்கள் தேவை. 32க்கு 3, 2 ஓவர் முடியல. நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. தோனி இறங்கியிருக்காரு. பூம்ரா பவுலிங் போடுறாரு. ஒரு ஃபுல் ஷாட்டுக்கான முயற்சி. பட் இல்லைங்க, அடிக்க முடியல. இப்படி பால போடுவாரு. மேல தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் கையில போல. சிங்கிள் வெற்றிகரமா ஓடி இருக்காங்க. 46 பாலுக்கு 39 ரன்கள். ரெய்னா ஆன் த ஸ்ட்ரைக். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இல்ல, மன்னிச்சுக்கோங்க. பட் நான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இல்லைன்னாலுமே இல்லைங்க, நான் சொல்ல வரதுக்குள்ள கேட்ச புடிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். லெண்டல் சிமன்ஸ் ஒரு டைவிங் கேட்ச அருமையா புடிச்சிருக்காரு. புடிச்சு ரெய்னாவை வெளியே அனுப்பியிருக்காரு. சிஎஸ்கே என்னதான்
விக்கெட்டுகளை இழந்தாலுமே 2 ஓவர் 30 ரன்கள் சூப்பரா அடிச்சிருக்காங்க. சூமை வாட் டெக்னிக்கல் கிளிச்சுங்க. பூம்ராவுடைய பாலை எப்படி எதிர்கொள்றதுன்னு யோசிச்சே விக்கெட்டை பறி கொடுத்துட்டு வெளியே போயிருக்காரு. பிராவோ. பா செம்ம பவுலிங்க இந்த ஓவர்ல. பூம்ரா ஒரு ரன் தான் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு பேட்ஸ்மேனோட உடலையும் காயப்படுத்திட்டாரு. இங்க இன்னொரு கேட்சுங்க. அருமையான டைவுங்க. முக்கிய அடிக்க பார்த்தாலுமே பூம்ராவுடைய பால் தாண்ட மாட்டேங்குதுங்க சர்க்கிள. என்ன நடக்குதுங்க? எல்லாரும் அவுட் ஆயிருவாங்களா என்ன? 3 விக்கெட்டை வந்த ஓவர்லயே எடுத்துட்டு போயிருக்காரு. தோனி தான் ஒரே சிக்ஸர் விளாசிருக்காரு. என்ன சின்ன புள்ளத்தனமா விளையாடிட்டு இருக்கீங்க? நான் இருக்கும்போது சிஎஸ்கேவை தோக்க வென்றதா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. கேப்டன் இன்னிங்ஸா ஆடுவாரா எம்எஸ் தோனி? ஒரு பால் எட்ஜு பட்டு பின்னாடி போயிருக்குங்க. ஃபீல்டர் இருக்காங்க, பட் கேப்ல போயிருக்குங்க. லக்குங்க, செம்ம லக்கு. மலிங்காவுடைய பால தோனி சிக்ஸ் அனுப்புனது நம்ம ஆல்ரெடி நிறைய மேட்ச்ல பார்த்துருக்கோம். இந்த சைட் ஜடேஜா வந்திருக்காரு. பால் மேல போயிருக்கு, பட் சிங்கிள் வெற்றிகரமா ஓடிட்டாங்க. 39 பாலுக்கு 31 ரன் தேவை. ப்ரெஷர் வந்து 2 டீம் பக்கமுமே இருக்கு. 6 விக்கெட்டை தோனி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டா அடிச்சு மலிங்காவை சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை. பட் இந்த மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டை இந்த மேட்ச்ல பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. செம்மையான ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. 88 மீட்டர் சிக்ஸ். இன்னும் 2 பால் இருக்கு. 2 திறமையான வீரர்கள் எதிர்கொண்டு இருக்காங்க. அந்த திறமையான வீரர்களை பேட்ஸ்மேன் ஜெயிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காரு. கடைசி பால்ல விக்கெட் எடுத்து மலிங்கா பழிக தீர்த்துப்பாரா, இல்ல மறுபடியும் ஒரு சிக்ஸ் அனுப்பி தான் தாண்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாரா நம்ம எம்எஸ் தோனி? பட் சிக்ஸர் அடிக்க முடியலங்க. பட் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுப்பாரு. 36 பாலுக்கு 18 ரன்கள் தேவை. 4 ஓவர் முடியல. 53 ஆறு. பொல்லாட் பவுலிங் கூட வராரு. பேட்டிங்ல எந்த அளவுக்கு கலக்கினாரோ அந்த மாதிரி பவுலிங்ல அவரால் கலக்க முடியுமா? தோனி 11 பாலுக்கு 28 ரன்கள், 280 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இருந்தாருங்க அவரு. இந்த பால் எங்க போகும்? இன்னொரு சிக்ஸர் போயிருக்குங்க. சிக்ஸர் போயிருக்கு. 34 ரன்கள், 12 பாலுக்கு 106 மீட்டர் சிக்ஸர் அனுப்பியிருக்காரு. நாம் இந்த மேட்ச்ல என்ன பண்ண போறோம்னா, இப்போ தோனியை 50 அடிக்க வைக்க போறோம் சொன்ன மாதிரி அனுப்பியிருக்காருங்க. இன்னும் 6 ரன்கள் தான் தேவை. நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா சிங்கிள் தான் வர போறோம். ஏன் சிங்கிள்னா அதை நான் பின்னாடி சொல்றேன். தோனியே இந்த மேட்ச் நம்ம அடிக்க வைப்போம். இப்போ டாட் பால் வைப்போம். வரைக்கும் டாட் பால் வைப்போம். இந்த மேட்ச் ஒரு ஈஸியஸ்ட் மேட்சா இருக்குது சிஎஸ்கேக்கு. செம ஈஸியஸ்ட் மேட்ச்ங்க. ஈஸியஸ்ட் மேட்ச். நல்ல ஒரு டொக்கு பையது ஜடேஜா. செம பேருங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் அமைச்சவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க. மிச்சல் மெக்லங்கன் பவுலிங் போட வந்திருக்காரு தோனிக்கு. தோனி இப்ப என்ன பண்ணுவாரு? பால் ஃபீல்டர் கையில போயிருக்கு. ஸோ ரன்னோட முடியாது. மறுபடியும் ஃபீல்டர் கையில போயிருக்கு. பட் இன்னும் ஓடி இருக்காங்க. ஜடேஜா அவுட்டுங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ஜடேஜா. ஸோ 5 ரன்கள் தேவை இன்னும் 28 பாலுக்கு. பட் நம்மளோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோனியை எப்படியாவது 50 அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா. 9 ரன் தேவை. பட் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்க ஜெயிக்கிறதுக்குள்ள வெளியே போயிருமாட்டிருக்கு. என்னடா நடக்குது இங்க? இன்னும் 29 பால் இருக்கு. சாரி, இன்னும் எவ்வளவு பால்? 27 பால் இருக்கு. இன்னும் 26 பால் இருக்கு. ஷோ மை காட், சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு மெய்டனுங்க இந்த ஓவர். நம்மளுடைய டார்கெட் படி இது ஓகே தான். மெய்டன் நல்ல ஒரு ஸ்ட்ரோக் பை தீபக் சகர். தோனியால என்ன பண்ண முடியும்?
இன்னும் 5 ரன்கள் தேவை அவர் வந்து செஞ்சுரி போடுறதுக்கு. இன்னமும் ஒமேகா நல்ல வேலை 2 ஓடி இருப்பேன். அந்த ஃபீல்டு இருந்தது நான் பார்க்கவே இல்லை. போல்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நம்மளுடைய பிளானிங்ல குழியை தோண்ட போறாரா பொல்லாட். நல்ல ஒரு ஷார்ட் கேப்ல போயிருக்கு. சிங்கிள் ஓடி இருக்காங்க. இன்னும் 4 ரன் தான் தேவை. இன்னும் 3 ஓவர் இருக்கு. கவலைப்படவே தேவையில்லைதான். இன்னும் 3 பால் இருக்கு இந்த ஒரு ஓவர்ல. இன்னும் 8 ரன்கள். தோனி செஞ்சுரி அடிக்கிறது, ஆஃப் செஞ்சுரி. இன்னும் 4 ரன்கள் தேவை சிஎஸ்கே ஜெயிக்கிறது. ஏதாவது ஒரு பால் நம்ம 2 ரன் ஓடிட்டு சிக்ஸர் அடிக்கணும். அதுதான் கரெக்டா இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு இங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஓமேகட் போல்டா இருப்பாங்க. தோனி 50 அடிக்க வைக்காம நம்ம போகிறதா இல்ல. தோனி 50 அடிக்க வைக்கிறதா நினைச்சு அவர் அவுட் ஆக்கி இருக்காங்க. ஒரு சின்ன கிளிச், பட் அவுட் ஆகி இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தோத்தனா கடுப்பாயிருவீங்க இந்த கேம் பாக்குறவங்க. பால் மேல போயிருக்கு, சிக்ஸருங்க. முடிச்சாச்சுங்க மேட்ச. தோனி ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறது போயிடுச்சுங்க. அன்பார்ச்சுனேட்லி தோனியால இந்த மேட்ச்ல ஆஃப் செஞ்சுரி அடிக்க முடியல. பட் இருந்தாலுமே இந்த மேட்ச சிஎஸ்கே ஜெயிச்சு தோனி கப்ப தூக்கி இருக்காரு. இந்த மேட்சுடைய மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்துருவோம். இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் கோயிங் டு மோகித் சர்மா. 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, வெறும் 12 ரன் கொடுத்து. இங்க அதை விட ஒரு சூப்பரா பவுலிங் போட்டு 1 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலுமே மோகித் சர்மாவால தான் கம்மியான ஸ்கோரை வந்து மும்பை பதிவு செஞ்சாங்க. அதன் மூலமா சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. சிஎஸ்கே சார்பா அதிக ரன்கள் அடிச்சது கேப்டன் இன்னிங்ஸ் ஆன 21 பாலுக்கு 42 வித் 200 ஸ்ட்ரைக் ரேட் MS தோனி. ஃபைனல்னா அவரை தாண்டி யாருமே கிடையாதுங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. யூ வென் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்கே வென் பை 1 விக்கெட் வித் 21 பால் இது. ஸோ ஆக்ஷன்ல என்ன நடக்க போகுது, இந்த ட்ரை சீரீஸோடைய முடிவு வந்து ஐபிஎலோட முடிவா இருக்குமா? ஐபிஎல் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் ஒரு மேட்ச் ஆடும்ல, அந்த மேட்ச் நம்ம விளையாடுவோம். விளையாடி அதோட ஹைலைட்ஸை ஷார்ட்ஸா போட்டுருவோம். ஷார்ட்ஸா போட்டு அதை ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி வச்சுப்போம். இந்த மேட்ச் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷனா வச்சிருவோம். செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹைலைட்ஸை வந்துட்டு நம்ம பெருசு பண்ணி பார்க்க 30 நிமிஷம் ஹைலைட்ஸை வந்துட்டு யூடியூப்ல போட்டுருவோம். ஸோ ரெண்டுமே பாருங்க, ரெண்டுமே நல்லா இருக்கும். நானும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய். அது வரைக்கும் நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க. சேனலுக்கு பேர் வச்சுனாலும் தெரியல, மறந்துட்டேன். பாய்.